ஹலோ, ஹாய், வணக்கம். வாங்க எல்லாரும். ஸ்டாப் பண்ணுங்கம்மா. இன்னைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நலம். இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்கலாம்ப்பா. 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நானு. அப்புறம் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எத்தனை மிளகா? 5 மிளகா, பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி ஒரு இஞ்சி 2 இஞ்சி துண்டு, அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, அப்புறம் முந்திரி பருப்பு 10, பாதாம் 10, வெங்காயம் இதெல்லாம் அரைக்கணும்ப்பா. வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த தயிர் தாளிக்கிறதுக்கு போது போடுறது. ஓகேவா? இப்ப வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பாக்கலாம். வச்சுக்கலாமா? ஆயில் ஊத்திக்கலாம்டா. இதுக்கு 1 கப்பு ஊத்தணும். ஆனா நம்ம பிள்ளைகள் ஊத்த விட மாட்டேங்கிறாங்க. அதனால நான் 1/2 கப் எடுத்திருக்கேம்மா. பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பட்டை, அன்னாச்சி பூ, என்னென்னவோ போட்டிருக்காங்க என் மருமகள். மிளகா ரெட் சில்லி போட போறது இல்லம்மா. ரெட் சில்லி பவுடரு, பச்சை மிளகா காரம் தான் இருக்கு. கிரீன் சில்லி, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 சிட்டிகை போட்டா போதும், ரொம்ப போட தேவையில்லை. தண்ணி இருந்திருக்கு சார், என் கையில தண்ணி இருந்திருக்கு. வெங்காயம் போட்டுக்கலாம். 1 நம்பர் வெங்காயம். வெங்காயம் 10 நிமிஷம் சாரி இல்ல 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு வதக்கியாச்சுப்பா. இப்ப அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இதுல என்னென்ன போட்டிருக்கோம்னா, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி போடுறது இல்லம்மா இந்த இதுக்கு. அதுக்கு பதிலாக தான் தயிர். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு, பாதாம், முந்திரி இதெல்லாம் போட்டு பச்சையா அரைச்சி வச்சிருக்கோமா. இது நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆயில் அதிகமா தான் ஆகும். ஆனா ஊத்த விட மாட்டேங்கிறாங்க நம்ம பிள்ளைகளு. என்ன செய்ய? இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வாடை போற வரைக்கும் வதக்கிக்கலாம்ப்பா. ஆனா இந்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. 5 நிமிஷம் வதக்கியாச்சு. பச்சை வாடை போக தயிர் போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி போடல, அதனால 1 கப்பு தயிர் போட்டுக்கலாம். அந்த வேற எதுவும் இல்ல, புளிப்புக்காக தான். இது நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லயே வதக்கிக்கோங்கம்மா. வீடியோ ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கோங்க. எது பண்ணிக்கோங்கன்னு கேட்காதீங்க, இது பண்ணிக்கோங்க. ஏன்னா பண்ற மாதிரியே பண்ணாதான் அதே டேஸ்ட் தெரியும். கட் பண்ணி போட்டா உங்களுக்கு அதே என்ன பண்றோம்னு தெரியாது. அதுக்கு சொல்றேன். ஏன்னா இது ஷார்ட்ஸா எடுக்கல, ஃபுல்லா ஒரு வீடியோவா எடுத்துட்டு இருக்கேன். அதனால சரியா? அப்படியே வதக்கிக்கோங்க. முட்டையை போட்டு மார்னிங் படுத்தோம்னா சும்மா கும்முனுக்கு போவோம். அப்படி இருக்கும். சாரு நல்லா இருக்கும். இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வெங்காயம் வதக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். போதும், ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அப்புறம் அப்படியே வெடிக்கும், அப்படியே வச்சுனே இருக்கும். போட்டேன். இப்போ இந்த ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். நமக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். இது கெட்டியா வச்சாதான் நல்லா இருக்கும் அந்த குழம்பு. இது சப்பாத்திக்கு சாப்பிடலாம், பூரிக்கு சாப்பிடலாம், சாதத்துக்கு சாப்பிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம முட்டையை போட்டு
இறக்கிக்கலாம். வேக வச்ச முட்டைய கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வறுத்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் லைட்டா, ஏன்னா அதெல்லாம் போட்டிருக்கோம்ல எல்லா மசாலாவும் இந்த முட்டையில கொஞ்சம் சாடுறதுக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்ல குழம்பு, அதுக்காக போறோம். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்புறம் கருகிடும். கீரி வச்சிருக்கேன் முட்டை லைட்டா. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அம்மாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஐயோ முட்டை உடைஞ்சிட்டு. குழம்பு ரெடி ஆயிட்டு, பிள்ளைங்களுக்கு தெரியாம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டேன். சாப்பிடும் போது திட்டுவாங்க. இந்த குழம்புல போட்டுக்கலாம். ஒரு முட்டைய நான் தான் ரொம்ப கிண்டிட்டேன். ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும்.